அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இறைவனை நிராகரித்து இன்னும் நன்மைக்கு பகரமாக தீயவற்றை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறவங்க உடனடியாக தண்டிக்கப்படாமல் ஏன் விட்டு வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு அவகாசம் அளிக்கிறான்ல, உங்கள் பாவச்சுமையை இன்னும் நீங்கள் அதிகமாக்கி கொள்வதற்காக அவகாசம் அளித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுக்குறான். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய வேதனை மிக இழிவு மிக்கதாக இருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் ரொம்ப அழிச்சாட்டியம் செய்கிறதாக தோணுதோ, நமக்கும் பர்சனலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி, இன்னும் வேர்ல்டு வைடாகவும் சரி, எல்லா இடங்கள்லையுமே யாரெல்லாம் அநீதம் இழைக்கிறாங்களோ நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இருக்கோமா, நம்ம வேறு யாருக்காவது அநீதம் இழைக்கிறோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கான இழிவு, அதாவது வேதனை ரொம்ப இழிவு மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் அழகாக தெரியப்படுத்துகிறான். இன்னைக்கு அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3வது அத்தியாயம் 179வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. மா கானல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் கபீஸ மினத் தொய்யிப். வமா கானல்லாஹு லியுத்லியக்கும் அலல் கைபி வலாக்கின்னல்லாஹ யஜ்தபி மிர் ருசூலிஹி மை யஷா ஃபஆமினு பில்லாஹி வ ருசூலிஹி வ இன் துமினு வ தத்தகு ஃபலக்கும் அஜ்ருன் அஸீம். அதாவது இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான். ஸோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அல்லாஹ் கூறிய அந்த விஷயம். ஏன்னா அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கும் அல்லாவை முழுசாக நம்ம நம்பியிருக்கோமா அப்படிங்கிறதே ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வரோமான்றதையே நம்ம சிந்திக்கணும். ஸோ அப்படி பட்சத்தில் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு. ஸோ அப்படி இன்னும் சிலர் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கும் சிலர் இந்த ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த நிலையே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது. தூய்மையானவர்களை தூய்மை அற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியே தீருவான். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். அதாவது தூய்மையானவர்களை தூய்மை அற்றவரிடமிருந்து கண்டிப்பாக வேறுபடுத்தியே தீருவான். அப்போ அந்த தூய்மை அப்படிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும்? நம்மளுடைய நற்குணங்கள், நம்மளுடைய நற்செயல்கள், நம்மளுடைய தெளிந்த எண்ணம். நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கைன்னு வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது. இம்மை நமக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹ். அந்த இம்மையை நம்ம எந்த அளவுக்கு சரிப்படுத்தி சீர்படுத்தி செலவு பண்ணுறோமோ அதற்குரிய கூலி தான் மறுமை. அப்போ இன்றைக்கி இங்கே நம்ம இருந்துக்கிட்டு மறுமையை நோக்கி, மறுமைக்காக இந்த வேலை செய்கிறேன், மறுமைக்காக, அதாவது இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது தீன் கல்வி துன்யா கல்வி அப்படின்லாம். உண்மையிலேயே துன்யாவுடைய வாழ்க்கை தான் அல்லாவும் சொல்லித்தரான். அந்த கல்வி இன்றைக்கி எங்கே போச்சுன்னே தெரியலை. அதனால் நீங்கள் மாஷா அல்லாஹ் தாய்மாரான உங்களையும் குழந்தைகளையும் அல்லாஹ் இப்போ அவனுடைய கல்வியின் பக்கம் கொண்டு வரான். இவ்வளோ நாட்களில், ஏன்னா அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம இந்த 3வது அத்தியாயமும் முடிக்க போகிறோம். எத்தனை விஷயங்கள் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம், துன்யா வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் தான். நம்ம அதாவது துன்யாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சொர்க்கம் நரகத்துக்கான விஷயம் இதில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்போது இந்த துனியாவை நம்ம ப்ராப்பராக உபயோகிச்சுனா மட்டும்தான் நம்ம கியாமத்தில் நம்மளுடைய நிலையை சீர் செய்ய முடியும். கியாமத்துக்காக இங்கே உட்காந்துட்டு நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையே இல்லை, செய்கிறதுனால பலனும் இல்லை. அப்போ அதுக்காக நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னா, கியாமத்தில் எனக்கு நற்பதவியும் நற்பேரும் வேணும் அப்படின்னா நான் இம்மையில் நான் அல்லாஹ் சொல்படி நான் நடந்திருக்கணும். இம்மையில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதை நான் செஞ்சுருக்கணும். அப்போது நம்மளுடைய கல்வி எதை நோக்கி இருந்திருக்கணும்? ஆனால் நம்மளுடைய அதாவது கல்வி திட்டங்களே, நம்ம இஸ்லாமிய கல்வியாளர்களே என்ன மாதிரியான கல்வியை நமக்கு தராங்க? அப்போ இந்த உலகம் எதை நோக்கி இருக்குது? நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதை மீறியும் நம்ம எதுவும் பண்ண முடியலை. அப்போ இது இல்லாமல் நம்ம வேறு எதிலையாவது போய் நம்ம அதாவது கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அதனால இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாரும் கலந்துருக்கோம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி கலந்து தான் இருக்கும். ஆனால் நமக்கு எப்போவுமே இந்த நிலை இருக்காது. அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த சரியானவர்களை சரி இல்லாதவர்களிடமிருந்து வேறுபடுத்தி தான் காமிப்பான். வேறுபடுத்தி காமிச்சே ஆமாம். ஸோ உங்கள் குழந்தைகளை நீங்கள் இப்போ ஒரு எல்லாரும் இருக்கிற அதே எஜுகேஷன் சிஸ்டம், அதே இதில் தான் உள்ளே போடுறீங்க. ஆனாலும் சொல்லி சொல்லி வளங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்கள் வளர்க்கும்போது அவனுக்கு அது புரியும். உங்களுக்கு புரியாத பல விஷயம் அந்த குழந்தைக்கு புரியும். ஸோ நீங்கள் ஒரு வகையில் சொல்லி சொல்லி வந்தாலும் அதையெல்லாம் கேட்டு வளர்கிற குழந்தை அதே படிப்பில் படிச்சுட்டு அவனுடைய ஃபீல்டில் இருந்தே அல்லாஹ்வுடைய வேலைக்காக அவன் ஈடுபடுவான். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு காமர்ஸ் படித்து ஒரு பேங்க் சிஸ்டமில் கூட நீங்கள், ஆனால் பேங்க் முற்றிலும் ஹராம், அது முற்றிலும் ஹராம். ஆனால் இதெல்லாம் தெரியும் பட்சத்தில் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட, நான் ஹராமான வேலைன்னு தெரிஞ்சால் கூட பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட, எல்லாம் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் நொந்துக்கிட்டே பார்த்தாலும் கூட அல்லாஹ் அந்த ஆள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மையை இம்மையிலேயே இங்கேயே கொடுப்பான். ஆனால் அவனுக்கு நேரான வழியாக கண்டிப்பாக கொடுத்துருவான். ஸோ ஒவ்வொரு ஆளுமே யாராக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட என்னுடைய அதாவது உங்கள் குழந்தைங்களை எந்த கரியர் எடுத்தாலும் அதனால் அல்லாஹ்வுடைய வேலை ஏதாவது செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு நீ உன் கரியரில் ஸ்ட்ராங்காக நிலைப்பாடோடு தேடு அப்படின்னு சொல்லி வளங்க. இன்றைக்கி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம். ஆனால் ஏன் அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் ஒன்றுமே இல்லை, டீச்சர் மட்டும்தான் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ டீச்சர் எனக்கு ஆக வேணாம், நான் வேறு ஏதாவது படிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் ரொம்ப ஹையராக படிச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த ஆயுதங்கள்லேருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் எந்த விஷயம் படித்தாலும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்க வைங்க. அதை பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்லாமல் அல்லாஹ்வுடைய வேலைக்கு அவங்க பயன்படுத்த முடியுமா அப்படின்னு செக் பண்ணி அவங்கள அதை படிக்க வைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தூய்மையற்ற இடத்துல இருக்கிற மாதிரி தோணுனாலும் கூட அல்லாஹ் நம்மளை வேறுபடுத்தி காமிப்பான். மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாஹ்வின் நியதி அல்ல, எனினும் அவற்றை அறிவித்து கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகிறவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எனவே மறைவானவற்றில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. இன்றைக்கி இந்த மறைவான விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க,
அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க பெரிய பெரிய உலாமாக்களுக்கு, ஏன்னா அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கான்ல, தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மறைவான விஷயத்த கொடுப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தர்கா வழிபாடு உடையவர்கள் எல்லாம் இவங்களுக்கு அந்த மறைவான விஷயம் தெரியும் அப்படின்ற இது போய் தனக்கு, அதாவது தர்காவில் இருக்கக்கூடிய அது என்ன சொல்கிறது, அந்த அவுலியாக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலரை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னென்னா, மறைவான விஷயங்கள்ன்றது சில விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப இதை நான் ஏன் சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, நமக்கு புரியணும். அதாவது மனிதர்களுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம அறிவுக்கு அது தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சது நம்ம குழந்தைங்கள் தெரியாது இல்லையா? அப்போ நம்ம குழந்தைங்கள் தெரிஞ்சது நமக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று மறைவான விஷயம்தான். அண்ட் அதை தாண்டி உலக ஆட்சி, அதாவது நமக்கு தெரிஞ்சது மக்களை எப்படி ஆட்சி செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு சூரியன் எப்படி வருது, சந்திரன் எப்படி வருது, ஒரு மரம் எப்படி வளருது, அது எப்போ சாவுது, அது மரம் கீழே விழுந்தா என்ன ஆகுது, ஒரு கல் எப்படி வருது, அந்த கல் உடஞ்சா என்ன ஆகும், அந்த கல் உருண்டு போச்சுன்னா என்ன ஆகும், இப்படி பல விஷயம் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்புங்க. மறைவான விஷயத்தை வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு அல்லாஹ் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதான் சொல்கிறேன், அல்லாவின் நியதி இல்லை. ஆனாலும் அது உங்களுக்கு சில விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய தூதர்கள்லேருந்து அவன் நாடுகிறவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஸோ அந்த மறைவான விஷயத்தை மட்டும்தான் நமக்கு தெரியப்படுத்த அல்லாஹ் வந்து சிலரை தேர்ந்தெடுக்கிறான். அப்போ நம்ம வந்து வேறு யாரையாவது தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்லை, நமக்கே கூட அல்லாஹ் சில விஷயங்களை புரிய வைப்பான். ஸோ இப்போ அதனால தான் குரானை வந்து எல்லாரும் ஓதுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் யாரை வேணால் தேர்ந்தெடுப்பான். அந்த மறைவான விஷயங்கிறது தான் நம்மளை நேர்வழியும் படுத்தும், வழியிலேருந்து விலகவும் செய்யும். ரொம்ப கவனமாக இருப்போம். அந்த அல்லாஹ் தாலா மறைவான விஷயத்தில் அவனையும் அவனுடைய தூதர்களையும் நம்பக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அப்போ நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. அல்லாஹ் வந்து சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டு எனக்கு பயப்பட்டு, அந்த பயம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வேதனை தருவான், அது தருவான், இது தருவான்னு பயப்படுறதில்ல. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பயப்படுறோம், காசு கட்டி தான் ஆகணும், கட்டலைன்னா அவன் ஜெயிலில் போடுவான். இப்போ இது வீட்டில் என்ன இருக்கோ அது செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா ஃபைன் அடிப்பான். ஓரளவுக்கு பயந்து தானே அதெல்லாம் பண்ணுறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வேண்டா வெறுப்பாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம்ல. அப்போ அந்த டைமில் நம்ம அல்லாவுக்கு பயப்படுறோமா, கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறோமா? ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்களை நம்ம வந்து அவன் சொல்லிட்டானே, ஒரு சாதாரண கவர்மெண்ட், சாதாரண போலீஸ், சாதாரண இவங்களுக்கே நம்ம இவ்வளோ அச்சப்பட்டு நம்ம நடக்கிறோன்னா, அவ்வளோ அது எல்லாத்தையும் உருவாக்கி தன்வசனம் வச்சுருக்கக்கூடிய அல்லாவுக்கு நம்ம எப்படி யோசிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த அச்சம் இருக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒன்று அல்லாவை ஹீரோவாக காமிக்கிறாங்க, இல்லைன்னா அல்லாவை வில்லனாக காமிக்கிறாங்க. அல்லாஹ் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி, ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன். ஒரு 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 கார் கம்பெனி, ஒரு மற்ற ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்குறாங்க அப்படின்னா அது அவங்க ஓனர் என்ன வேணால் பண்ணலாம், அது அவருடைய உரிமை. ஏன்னா அவர் தான் எல்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை தயாரித்து அது மொத்த பொறுப்பாக அவர் கையில் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறதான் அவங்க கேட்கணும், இதுதானே இயல்பு. அப்போ அதுதான் அல்லாவுமே இவ்வளோ விஷயத்தை படைச்சு அவன் நீ இப்படி இரு, நீ அப்படி இரு அப்படின்னு அவன் ஆர்டர் கொடுக்குறான். அதுபடி தானே நம்ம செயல்படணும், அதானே இயல்பு. இன்றைக்கி ஆனால் அல்லாஹ் வந்து ஒன்று ரொம்ப அப்படியே ஹீரோ மாதிரி காமிச்சு அல்லா 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 அல்லா
சொல்லி ஏதோ மறுமைக்கு இன்றைக்கி நம்ம தொழுதா ஓதுனா போதுங்கிற நிலைப்பாடுக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் இது செய்யலைன்னா தண்டிப்பான், அது செய்யலைன்னா தண்டிப்பான், அல்லாஹ் இது செஞ்சால் உங்களுக்கு கூலியும் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் இது செய்யலைன்னா தண்டிப்பான், அது செய்யலைன்னா தண்டிப்பான்னு சொல்கிறதுனால அவனை வந்து ஒரு வில்லன் மாதிரியும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நம்ம பார்க்குறோன்னு சொல்லலை, பார்க்குறாங்க சிலர். அப்போது அந்த நடுநிலைமையாக அல்லாவை கரெக்டாக எடுத்து சொல்லாததன் விளைவு இதெல்லாம். ஸோ யார் அல்லாவை முழுசாக நம்பி அவன்கிட்ட இறையச்சத்தோடு வாழ்கிறோமோ அவங்களுக்கு மகத்தான கூலி இருக்குது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுறான். அடுத்த ஆயத்து பாருங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபஸ்லிஹி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாம வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அதாவது அல்லாஹ் தனது அருளிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகிறார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது என எண்ணிவிட வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டது ஆகும். தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேமித்து வைத்தவை எல்லாம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் விலங்காக பூட்டப்படும். வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கே உரிதானவையாய் இருக்கின்றன. மேலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். இப்போ தெரியுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஈச்ச மர கயிற்றுல படுத்து கிடந்தாங்கன்னு. இன்றைக்கி ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது? சேமிங்க, சேமிச்சு வைங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஆயத்துகளில் சொல்கிறான், அல்லாஹ் வந்து உங்களுக்கு அவனுடைய அருள்லேருந்து கொடுக்குறான். அதை வச்சு நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அப்போது வீண் செலவும் செய்ய வேணாங்கிறான், கஞ்சத்தனமும் செய்ய வேணாங்கிறான். அப்போ இடைப்பட்டு நம்ம இருக்கணும். ஸோ அதுதான், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மற்ற விஷயங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய துனியாவுடைய தீனுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயங்கிறதுக்கு செலவு பண்ண தயங்குறோம். இன்னும் வந்து நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம செலவு பண்ண தயங்குறோம். நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்படின்னா வாரி வலிச்சு கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். கஷ்டப்படுறாங்க போல், யாரும் கேட்டால் கொடுக்குறோம். யாரும் ஏதாவது புயல்லையோ மற்ற இடத்துலையோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட உறவினர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் கஷ்டம் தானே படுறாங்க. அவங்களுக்கே நம்ம தரமாட்டோம். நம்ம செலவு பண்ணுற இதெல்லாம் விட ஒரு எனக்கு திரும்ப திரும்ப ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நிறைய பேர் வந்து பாடம் சொல்லித்தராங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேறு எங்கேயாவது டியூஷனோ அல்லது டீச்சிங் ஃபீல்ட்லேயோ இருக்காங்க. அப்போ அதனால இங்கேயும் அவங்க பார்த்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நான் யாருன்னு நான் குறிப்பிட வரல, பட் அது நடக்குது. ஏன் அந்த குரூப்லேயே கூட நீங்கள் வந்து அந்த ஆலிமாக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் 80 பேர்கிட்ட அந்த குரூப்பில் கிளாஸ் பார்க்குறீங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலிமா வந்து அகெயின் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ ஏதோ ஒரு டீச்சிங் ஃபீல்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு டீச்சராகவும் போகிறாங்க, இங்கேயும் எடுக்கிறாங்க. ஏன் ஒருவேளை நீங்கள் அந்த 100 பேரும், நீங்கள் அந்த 80 பேரும் ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுத்துருந்தா கூட 8000 ரூபா மாதம் அவங்களுக்கு. அவங்க அது இங்கே கிடைக்காதனால தானே அவங்க அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 வேலை தானே. அப்போ அவங்களோட வேலையை நீங்கள் எடுத்திருக்கீங்க தானே, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் தானே.
இந்த மாதிரி நிறைய குரூப்பை நான் பார்க்குறேன். சுபஹானல்லாஹ். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நம்ம குரூப் சொல்லலை. நான் நம்ம குரூப்பை சொல்லவே இல்லை. நம்ம குரூப் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்து பெய்டு இதுலேயுமே வரீங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் நான் சொல்கிறது மற்ற குரூப்புக்காக. நீங்கள் எவ்வளோ இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லா குரூப்லேயும் கலந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கிடணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த உஸ்தாக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இதிலேருந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப அப்படின்னா, அந்த உஸ்தாக்கு அவங்க உங்களுக்காக அவ்வளோ சிரமப்பட்டு சொல்லித்தராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேறு இதுக்கு அவங்க போக மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய மற்ற எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஃப்ரீ செஷன் யார் போட்டாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களால் இது பண்ணுறது நீங்கள் வந்து பணம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி அது ஒரு ஒரு புது இதாக மாற்றினதுனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் என்கிட்டையும் வந்து திட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஓரளவு நல்ல ஒரு புரிதல் வந்துட்டுச்சு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். முக்கியமாக குரானில் அதெல்லாம் நம்ம பார்க்குறோங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ அல்லாஹ் கொடுத்ததில் நம்ம கஞ்சத்தனம் புரிய வேணாம். எது நல்லதோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். அழகிய உணவு வாங்கி உண்ணுங்க, அழகிய உடை வாங்கி உடுத்துங்க, அழகிய கல்விக்கு செலவு பண்ணுங்க, அழகிய மாற்றத்துக்கு செலவு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கடமைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுறது அவங்களுடைய வாழ்வாதாரம். போகிறோம், ஒரு ரோட்டு கடையில் ஒரு டீ கப் நல்லா இருக்குது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசையை ஏற்படுத்தினதுனால தான் இங்கே என்ன ஆகுது, அந்த டீ கப் விற்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்போ இந்த டீ கப்பு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் அஃபோர்ட் பண்ணிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் வாங்கிக்கிறேன். இதே அந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இருக்குது, அந்த இடத்துல என்கிட்ட 5,000 ரூபா தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் அதை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன மாறுதல் ஆயிடுச்சுன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் என்கிட்ட காசே இல்லைன்னாலும் நான் வட்டிக்காவது அதை வாங்கிக்கிறேன். ஆனால் குட்டி குட்டி விஷயங்கள் அதே கப்பன் சாசர் ரோட்டு கடையில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. ஆனால் ரோட்டு கடையில் ஒரு 50 ரூபா சொன்னால் பேரம் பேசுகிறோம், மாலில் 500 ரூபா சொன்னாலும் வாங்கிக்கிட்டு வந்துடுறோம். ஸோ பி அவர் எதில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ கஞ்சத்தனம் வேறு, ஓவராக செலவு பண்ணுறது வேறு. இது ரெண்டத்துக்கும் இடைப்பட்டு நீங்கள் இருங்க. ஸோ இப்படி நம்ம கஞ்சத்தனம் புரிகிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாதான். நம்ம சேமித்து வச்சு நம்ம நல்லா சேர்த்து வச்சுட்டோம், காசு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்படி சேமித்து வச்சவங்களாம் அந்த காசை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று தொலைச்சிருவாங்க, இல்லை தேவையில்லாத செலவு வரும், இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு நம்ம இப்போ போயிட்டு வந்தால் 1000 ரூபா இல்லையா? அப்போ அப்படி தான் போகும். அல்லாஹ் சொல்கிறான், நல்லதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, மாறாக அது உங்களுக்கு ரொம்ப கெட்டது. இங்கேயும் கெட்டது, கியாமத்துலேயும் என்ன ஆகுமா, கழுத்தில் விலங்கு மாதிரி பூட்டப்படுமா. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வானமும் பூமியும் அல்லாஹ்க்கு தான் உரியது, மேலும் நீங்கள் செய்கிறது எல்லாமே அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். லக்கத் சமி அல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ் ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலு வ கத்லஹுமுல் அம்பியா பிகைரி ஹக்கின் வ நகூலு தூக்கு அதாபல் ஹரீக். அதாவது சிலர் சொல்கிறாங்களாம், அல்லாஹ் வறியவன், நாங்கள் செல்வந்தர்கள் என்று கூறியவர்களின் சொல்லை நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு அவர்கள் கூறியதை நாம் பதிவு செய்கிறோம்.
இதற்கு முன் தூதர்களை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்து வந்ததும் செயலேட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்ப்பு கூறும் நேரம் வரும்போது நாம் அவர்களிடம் கூறுவோம், இதோ சுட்டு பொசுக்கும் நரக வேதனையை இப்போது சுவையுங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, யார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி இந்த உலகத்தையே யார் கைக்குள்ளே வச்சுக்கிறணும்னு நினைக்கிறாங்க? நான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு யார் நினைக்கிறாங்க? வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சால், இலுமினாட்டி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். அதாவது நம்ம காஃபிர் சொல்கிறோம்ல, காஃபிர் அப்படிங்கிறத இந்த ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸோடைய நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டோம் இவ்வளோ நாளாக. நான் உண்மையிலேயே காஃபிர் அப்படின்னா அதோட ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஈஜிப்தில் உள்ள வேர்டாக வருது, கஃபர் அப்படிங்கிற மாதிரி. இந்த கஃபர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எகிப்திய அரசுகள்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தங்களை தாங்களே அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எகிப்து மட்டும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ராஜாக்கள் இப்படி தான் இருந்தாங்க. சூரா கஹஃப்ல அந்த மனிதர்கள் தாங்க முடியாமல் ஓடினதுக்கான ரீசனும் அந்த ராஜாக்கள் அந்த ராஜா தன்னை கடவுளாக சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆட்களை அந்த வேர்டு என்னென்னா கஃபர் அப்படின்னா தன்னை கடவுளாக ஆக்கிக்கொள்வது, தன்னை கடவுளென ஆக்கிக்கொள்வது. ஸோ உண்மையிலே யார் அந்த கஃபர்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. நீங்கள் இன்றைக்கும் அடித்து பாருங்கள், பரோவா மன்னர்கள் யார், அவங்களோட வரலாறு என்ன, இன்றைக்கி யார் அதோட ஃபைனல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன் எலிசபெத்துக்கு அப்புறம் இப்போ சார்லஸ்ன்னு இருக்காப்புல. அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ இந்த இலுமினாட்டிஸ் 13 பேர் இருந்தாலும் 13 குடும்பம் இருந்தாலும் இதையும் தாண்டி இவங்களுக்கும் மேலே யார் இருக்கான்னு பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. அந்த குடும்பம் தான் இருக்குது, ஒரே குடும்பம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய இதையும் அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இறைவன் ஒன்றும் இல்லை, நம்ம தான் எல்லாம். அப்போது என்கிட்ட எல்லா சொத்து, அல்லாவுடைய சொத்து என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய பணங்களை நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க, என்னோட அருளால் நான் உங்களுக்கு செல்வத்தை தரேன் அப்படிங்கிறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, சேமிங்க, வட்டி கொடுங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, இப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எது சரி? நம்ம யார் பேச்சை கேட்குறோமோ அவங்களத்தான் நம்ம கடவுளாக்குறோம். ஆனால் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அந்த பெரிய பெரிய அத்தாரிட்டிஸுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இது டைரெக்டாக அவங்களுக்கே சொல்கிறான், பெரிய பெரிய ஆட்களுக்கும் சொல்கிறான், நமக்கும் பொருந்தும். என்னென்னா அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரவங்க. நம்ம இன்றைக்கி அது தானே நடக்குது. எங்களை மீறி என்ன இருக்க போகுது? இன்றைக்கி நமக்கே தோணும், எத்தனையோ பேர் வாயால் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்க்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு எதுவுமே தரமாட்டான், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த வார்த்தைகள் அதிகம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நினைக்கிறீங்களா, இப்படி சொல்கிறீங்களா? அந்த பெரிய வர்க்கத்தில் உள்ள ஆட்களையும் சொல்கிறான் அல்லாஹ், நம்மளையும் சேர்த்து சொல்கிறான். இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். தூதர்களை நியாயமே இல்லாமல் நீங்கள் கொலை செஞ்சீங்க, அதையும் நான் எழுதி வச்சுக்கிறேன். தீர்ப்பு நாள் வரும்போது இந்தாங்க சுட்டு பொசுக்கக்கூடிய இந்த நரக வேதனையை நீங்கள் சுவைச்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுறான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வேதனையிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் எங்களையும் காத்தருள்வானாக. அடுத்த ஆயத்து பாருங்க. தாலிக பிமா கத்தமத் ஐதீக்கும் வஅன்னல்லாஹ லைஸ பிதல்லாமில் லில் அபீத். இது உங்கள் கைகள் சம்பாதித்தது தான், நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது கொடுமை புரிபவன் அல்லன். அதாவது இவ்வளோ பெரிய அந்த வேதனை யாருக்கா, நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டது தான்.
ஸோ நம்மளுக்கும் இந்த வேதனை வருதுன்னா நம்ம சம்பாதிக்கிறது தான். இப்போ யாருக்காச்சும் தோணுமா நம்ம சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்க்கணுன்னு? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர தோணுமா? அத்தா நீ படித்து நீ சம்பாதிச்சு நீ நிறைய சம்பாதித்தா, நீ நிறைய பெரிய பெரிய வீடு கட்டுத்தா, நல்ல கார்லாம் வாங்குத்தா, நீ நல்லா சுகபோகமாக இருத்தா அப்படின்னு சொல்ல முடியுதா? அல்லாஹ் தான் பணக்காரன். அப்போ அல்லாஹ் தான் பணக்காரன்னா நமக்கு அல்லாஹ் கொடுக்குறதெல்லாம் வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம உழைக்கணும். அல்லாஹ் நமக்கு வசதி கொடுத்து நம்மக்கிட்ட நல்ல இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிகிறவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுபடி உங்ககிட்ட 3 மடங்கு பணம் இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய கிளாஸில் இருக்கக்கூடியவங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னென்னா இப்போ ஒரு கார் வாங்கணும், அது ஒரு 10 லட்சம் அப்படின்னா உங்ககிட்ட 30 லட்சம் இருக்கும்போது அந்த காரை வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் நம்ம இதை நீங்கள் உங்கள் குரானுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு வளம் கொடுக்குறேன், அருள் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் செலவு பண்ணுங்கள். இப்போ இந்த 30 லட்சத்துக்கும் நம்ம கார் வாங்கிட்டோம், இருக்கிறதே அந்த 10 லட்சம் தான், அதுலேயே நம்ம கார் வாங்கிட்டோன்னா அல்லாஹ் சொன்ன மற்ற செலவு நம்ம செஞ்சோமா? அல்லாஹ் இவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு கொடு, வழிபோக்கருக்கு கொடு, இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த செலவுலாம் நம்ம செஞ்சோமா? வந்த காசை நம்ம அப்படியே நமக்கு மட்டும் செஞ்சிட்டோம்ல, அதுவே தப்பு தானே. இந்த நீங்கள் சம்பாதிச்சதுக்கான தண்டனை தான் இது. ஸோ ஒரு பொருள் ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதில் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கலாம், தப்பில்லை. ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த சில செலவுகளும் செய்யணும், கூடவே உங்களுக்கு அதுக்கு மேலே அல்லாஹ் உங்களுக்கு தரான். அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தருவான். கண்டிப்பாக நீங்கள் ஆசை வச்சிங்கன்னா எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு, இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாங்கணும் மனசு வச்சிங்கன்னா அல்லாஹ் தருவான். அதுக்கான வேலை, அதுக்கான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். தரும்போது ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் அல்லாஹ் சொன்ன செலவுகளையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இம்மையிலையும் தருவான். இம்மையில் தரலன்னாலும் மறுமையில் இதை விட பல கோடி மடங்கு பெரிய அழகான விஷயத்தை நமக்கு தருவான். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கைகளால் நம்ம ஏற்படுத்திக்கிட்டது தான். நிச்சயமாக அல்லாஹ் அவனோட அடிமைகள் மீது கொடுமை புரியவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் இங்கே வாக்குறுதி தரான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன காலு இன்னல்லாஹ அஹித இலைனா அல்லா நுமின லிரசூலின் ஹத்தா யஅதியனா பிகுர்பானின் தஅகுலுஹுன் நார் குல் கத் ஜாஅகும் ருசூலும் மின் கப்லி பில் பையினாதி வ பில்லதி குல்தும் ஃபலிம கதல்துமூஹும் இன் குன்தும் ஸாதிகீன். அப்போ திடீரென்று வரும் நெருப்பு கரித்து விடுகின்ற வண்ணம் ஒரு குர்பானியை எங்கள் கண் எதிரே கொண்டு வரும் வரை எந்த ஒருவரையும் இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று திண்ணமாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு உள்ளான் என்று சொன்னவர்களிடம், நபியே நீர் கூறும், நிச்சயமாக எனக்கு முன்பு உங்களிடையே தூதர்கள் பலர் தெளிவான பல சான்றுகளுடன் வந்திருந்தனர். ஏன் நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற சான்றினையும் கூட அவர்கள் கொண்டு வந்தனர். இறை நம்பிக்கை கொள்வதற்கு இதனை ஒரு நிபந்தனையாய் கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் பிறகு அத்தகைய தூதர்களை ஏன் கொலை செய்தீர்கள்? அல்லாஹ் நிறைய தூதர்களை கொலை செஞ்சாங்கன்னே வருது. உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகும் நிறைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொன்ன நிறைய ஆலிம்களை கொலை செஞ்சுருக்காங்க. யார் கொலை செஞ்சாங்கன்னா சாதாரண மக்கள் இல்லை, நீங்களும் நாங்களும் இல்லை. நீங்கள் வேர்ல்டு வைடாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை அப்படிங்கிறது
செஞ்சது வந்து இந்த யூதர்களுக்கும் அந்த பெரிய அரசாட்சியில் இருக்காங்க இல்லையா எகிப்தியர்கள், இவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு சமாச்சாரம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிந்திக்க சிந்திக்க நிறைய விஷயம் புரிய வரும். சரியா? இவங்க 2 பேரும் ஒரு 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 வித்தியாசமான ஒரு கூட்டுக்களவாணி மாதிரி வருவாங்க கயிர். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அதாவது நீங்கள் தான் இறை தூதர்னு சொல்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கான், அதாவது ஒரு அந்த குர்பானியை பாருங்கள், நெருப்பு கரித்து விடுகின்ற வண்ணம் ஒரு குர்பானியை, அதாவது ஒரு பெரிய ஒரு பலி வேணும், ஒரு நெருப்பு வந்து ஃபுல்லாக அதை கரிச்சிடணும், அந்த மாதிரியான ஒரு பலி எங்களுக்கு எங்கள் கண்ணு முன்னாடி வரும். அது வரைக்கும் எங்கள் இறை தூதர் யாரையுமே இறை தூதராக ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லியிருக்கான். அதாவது நீங்கள் தான் இறை தூதர்னு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சான்று கேட்குறாங்க. அந்த சான்று வராத வரைக்கும் யாரையும் ஏற்றுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னதாக இவங்களே சொல்கிறாங்க. அப்போ நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி பல சான்றுகளை கொண்டு வந்த நபிமார்களை நீங்கள் சொன்ன மாதிரியான சான்றும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்த நபிமார்களை நீங்கள் ஏன் கொலை பண்ணீங்க? அப்போது இவங்களுக்கு என்னென்னா, ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்கலன்னா, இவங்க நம்ம தான் ஹை கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இந்த ஹை கிளாஸ் பீப்புளை நம்ம வந்து நல்ல அவங்களுக்கு கீழே நம்ம இருந்துக்கிட்டால் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். அதுதான் இவங்க 2 யூதர்களுக்கு மேலே உள்ளவங்களும். மற்றபடி அதை தாண்டி இங்கிட்டு உள்ளது. ஆனால் முக்கியமாக இந்த யூதர்கள், அந்த ஹை கிளாஸ் பீப்புளை விட இந்த யூதர்கள் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சூழ்ச்சி. ஆனால் அவங்க காலங்காலமாக ஊறி போயிடுச்சு. அவங்களோட விஷயங்கள்லாம் நீங்கள் யூசுஃபில் பார்ப்பீங்க, அவங்களுடைய நடத்தையெல்லாம் என்ன அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் முன்னாடி வந்திருந்தும் கூட நீங்கள் ஏன் கொலை செஞ்சீங்க? நீங்கள் சொன்ன சான்றுகள்லாம் கொண்டு வந்திருந்தும் கூட நீங்கள் ஏன் கொலை செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்க சொல்கிறான். நீங்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்றதுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு பலி கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறீங்க, நிபந்தனை சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்த தூதர்களை கொன்னீங்க அப்படின்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறான். நம்மளுக்கும் இது சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அடுத்தும் இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களோ, இறைவன் சொன்ன நேரடியான விஷயங்களை சொல்கிறாங்களோ, நிறைய உலமாக்களை கொன்று இருக்காங்க. நீங்கள் சவுதியோடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பல வரலாறுகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற எந்த இஸ்லாமிய நாடுகளும் வந்து இஸ்லாமிய நாடு இல்லை, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதை பற்றின ஃபுல் விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவானாக. ஸோ இத்தகைய தூதர்களை ஏன் கொலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க அல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஇன் கத்தபூக ஃபகத் குத்திப ருசூலும் மின் கப்லிக ஜாஉ பில் பையினாத்தி வஸ்ஸுபூரி வல் கிதாபில் முனீர். அப்போ முஹம்மதே, இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் என கூறுகிறார்கள், ஆனால் உமக்கு முன் தெள்ளத் தெளிவான சான்றுகளையும் ஆகமங்களையும் ஒளியூட்டும் வேதங்களையும் கொணர்ந்த தூதர்களில் பலரும் பொய்யர்கள் என கூறப்பட்டனர். அதாவது இந்த அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த மக்கள், அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களும் அங்கே இருந்த இறை மறுப்பாளர்களும் வந்து நீ பொய்யர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடியும் கூட தெளிவான சான்று ஆகமங்கள்னால் வேதமை தாண்டி அந்த ஏடுகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏடுகள்
இன்னும் வந்து ஒளியூட்டக்கூடிய வேதங்கள். அதாவது இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி எப்பட்றா சயின்ஸ் வளர்ந்துருக்கு, எப்பட்றா இதிலலாம் அவங்க முன்னேறி இருக்காங்க, எல்லாமே வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். இங்கே நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நபிமார் காலகட்டத்துலேயும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதெல்லாம் வந்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மட்டும்தான் மறுமைன்னு சொல்லிட்டு இம்மையை ஒழுங்காக பிடிக்காமல் நம்ம விட்டுட்டோம். விஷயம் புரியுதா? மற்றவங்கெல்லாம் அதாவது இம்மையவே அல்லாஹ்வுடைய விஷயத்தை வச்சு வாழ்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இம்மைக்கு தனி வாழ்க்கை, மறுமைக்கு தனி வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ இம்மை எப்படி வாழ்கிறியோ அதை பொறுத்து மறுமை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் அப்படிங்கிறான். ஸோ இங்கே வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் தான் அல்லாஹ் கேட்குறான். ஸோ அதுக்கு தேவையான ஆகமங்கள், வேதங்கள் எல்லாமே அல்லாஹ் தெளிவாக கொடுத்துருக்கான். அப்போ அதெல்லாம் கொண்டு வந்த தூதர்களையும் இவங்க பொய்யர்கள் தான் சொல்லியிருக்காங்க. தூதர்களை பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த விஷயத்தை வச்சு இவங்க நிறையா முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் இல்லாமல் தெரியாது. ஸோ அதை நம்ம விட்டதன் பலனாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம விடணுங்கிறதுக்காக தான் அத்தனை கொலைகளையும் பண்ணாங்க. நபிமார்களை மட்டும் இல்லை, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை எத்தி வைக்கிறாங்களோ எல்லாரையுமே. எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை சஹாபாக்கள் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்த சஹாபாக்களை தான் நமக்கு தெரியும். பட் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துக்கு பிறகு அந்த ஹோல் விஷயத்தையுமே, மொத்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாதுன்னு கொல்லப்பட்ட சஹாபாக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு நிறைய பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னும் நிறைய பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொய்யருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். குல்லு நஃப்ஸி தாஇகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமஹ் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஆக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாய் இருக்கிறான். எல்லாருமே மரணத்தை சுவைச்சு தான் ஆகணும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்று முழுமையாக பெறுவீர்கள். எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் ஆவான். இவ்வுலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறு இல்லை. முடிஞ்சிச்சா? அல்லாஹ் நமக்கு அவன் டைரக்டாக சொல்கிறான். இது வரைக்கும் வந்து நம்ம ஹதீஸுகளில் கேட்போம், எல்லா இதுலேயும் கேட்டிருக்கோம். ஆனால் அல்லாஹ் டைரக்டாக குர்ஆன் வழியாக சொல்லிட்டான், எல்லாருக்குமே மவுத் இருக்குது, எல்லாரும் ஒரு நாள் அதை அடைவோம். நம்மளுடைய பெனிஃபிட் வந்து மறுமையில் தான் கிடைக்க போகுது, முழுசாக அங்கே தான் கிடைக்கும். அங்கே யார் நரகத்திலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி. அது யாருன்னு அல்லாஹ் சொல்லலை பாருங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், அதாவது இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள், முஸ்லீம்கள் அப்படி எதுவுமே அல்லாஹ் குறிப்பிடல பாருங்கள். யார் தப்பிச்சு யார் போவாங்கன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் நான் யாரையும் தெரியாது. ஸோ அதனால நம்ம யாரும் ஃபத்வா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல வேலை இல்லை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யாரையும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். நம்மளை நம்ம சீர்திருத்திக்கிட்டே வருவோம், நம்ம சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவோம். நம்மளால் முடிஞ்சது அதுதான். அதை மீறி அல்லாஹ் நமக்கு என்ன வேலை வச்சுருக்கானோ அதை அவன் செய்ய வச்சுருவான்.
நம்ம போட்டு மெனக்கடணும்னு இல்லை, அல்லாஹ் செய்ய வச்சுருவான். நம்மளுடைய வேலையை, நமக்கு இருக்கிற வேலையை அவன் செய்ய வச்சுருவான். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஸோ இப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நரகத்திலேருந்து தப்பிச்சு சொர்க்கம் போகிறவங்களுக்கு தான் உண்மையான வெற்றி. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பம். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ எந்தெந்த விஷயம் நம்ம சேர்க்கணுன்னு நினைக்கிறோமோ, நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம். ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. எவ்வளோ இப்போ அந்த பெரிய விஷயம் வாங்கினா தானே அதை வச்சுருக்கிறவனுக்கு சம்பளம், அதை வச்சுருக்கிறவனுக்கு வாழ்வாதாரம். அப்போ அதையும் வாங்கணும். ஆனால் எப்போ வாங்கணும்? உங்களோட செலவுகள்லாம் போக, அல்லாஹ் சொன்ன செலவுகள்லாம் போக மீதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க என்ன இங்கே உள்ள எதையுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? கிடையாது. உங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்தும் நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் என்னது அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வாங்கணும். அப்போ அதுக்கு ஒரு 30,000 உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருக்குது. இப்போ அந்த வாஷிங் மிஷின் நீங்கள் 30,000 கொடுத்து வாங்குறதுனால அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு லாபம் தானே. அந்த ஓனருக்கு லாபம் வந்தால் தான் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு லாபம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கலாம், தப்பில்லை. ஆனால் எந்த எந்த சூழலில் நீங்கள் வாங்குறீங்கன்னு தான் முக்கியம். ஆனால் நியத்து வைங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை இதே நிலையில் எப்பவும் வச்சிட மாட்டான், நம்மளுடைய நிலையை உயர்த்துவான். சரியா? ரெண்டையுமே நம்ம யோசிக்கணும். நல்லது கெட்டது ரெண்டத்தையும் மனசில் நிறுத்தி அதில் நடுநிலைப்படுத்தி நம்ம யோசிக்கணும். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். லதுப்லஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும் வலதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வமினல்லதீன அஷ்ரகூ அதன் கசீரா வஇன் தஸ்பிரு வதத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். முஸ்லிம்களே, உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடம் இருந்தும் இணை வைப்போரிடம் இருந்தும் அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளை திண்ணமாக நீங்கள் கேட்பீர்கள். இத்தகைய நிலைமைகளில் நீங்கள் பொறுமையும் இறையச்சமும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால் திண்ணமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும். அல்லாஹ் நம்மளை தான் சொல்கிறான், மூமின்களே, உங்களுக்கு ஒரு காலம் வரும், நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி வேதமரலப்பட்டவங்க, நமக்கும் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களே கூட இதெல்லாம் சொன்னால் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் உடைமைகள் உயிர் ரெண்டை வச்சும் நான் சோதிப்பேன். ஸோ அந்த பலஸ்தீனுக்கு நடக்கிறது என்றைக்கு வேணாலும் நமக்கும் நடக்கலாம். அல்லாஹ் அதில் நம்மளை பொறுமையோடு இருக்க சொல்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த மக்கள் பொறுமையாக இருக்கலாம். அதனால தான் அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க இவ்வளோ இன்னல்கள்லையும். என்றைக்கு வேணாலும் அது நமக்கும் நடக்கலாம். நடந்தால் நம்ம கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பொறுத்து தான் ஆகணும். அல்லாஹ் அவன் சொல்லிட்டான், நீங்கள் சோதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ் எல்லா சோதனைக்கு பின்னாடியும் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு முன்னாடி வேதம் அருளப்பட்டவங்க கிட்ட இருந்தும் இணை வைப்போரிடம் இருந்தும், இது ரெண்டத்தையும் யோசிச்சு பாருங்களேன், சிங்க் ஆகுதில்ல. அதாவது கஃபர் அப்படிங்கிறது அந்த எகிப்திய கூட்டம், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ன்றது யூத கூட்டம். இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அதிகமான வேதனை வரும். இப்போ இனிமே நீங்கள் இந்த காஃபிர், இணை வைப்பவர், இன்னும் வேதம் கொடுக்கப்பட்டவர், இதெல்லாம் பாருங்களேன், சிங்க் ஆகும். யூதர்களையும் முக்கியமாக அந்த ஜயோனிஸ்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
நம்ம நினைக்கிறோம் குரானில் எதுவுமே இல்லைன்னு, குரானில் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளையும் நீங்கள் கேட்பீங்க. இந்த நிலைமையில் பொறுமையாக இருங்க. இரையச்சம் கொண்ட நடத்தை, அல்லாஹ்க்கு பயந்த நடத்தை. இப்போ இதுக்கு பதில், இப்போ இவங்களுக்கு பயந்து நம்ம நடக்கிறோமா இல்லை அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ்க்கு பயந்து நீங்கள் வலுவாக, அப்போ அது கஷ்டம்னு அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டம்தான், ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை கடைப்பிடிங்க. திண்ணமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும், அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களை யார் கூப்பிட்றாங்களோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரியான வகுப்புகள் பிடிச்சாலோ, அல்லாஹ்வுடைய நினைப்பு தரக்கூடிய வகுப்புகளாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க, பொருளாதார ரீதியாக. சரியா? ஊக்கமுடைய செயலாக இருக்கும். அடுத்த ஆயத்து பாருங்க. வஇத் அகதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப லதுபய்யினுன்னஹு லின்னாசி வலா தக்துமூன ஃபனபதுஹு வராஅ ஸுஹூரிஹிம் வஷ்தரவ் பிஹி ஸமனன் கலீலா ஃபபிஇஸ மா யஷ்தரூன். இப்போ வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிலேயே நீங்கள் பரப்பிட வேண்டும், அவற்றை மறைத்து வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எரிந்து விட்டார்கள், மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்று விட்டார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தரம் கெட்டது. ஸோ இதை சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம வித்துறக்கூடாது அற்ப காசுக்காக அப்படின்லாம். ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. இது என்னன்னா, இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் இவங்களுக்கு நிறைய இருக்குல்ல, அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கங்கிறான். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாமல் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க மட்டும் படித்து வச்சுக்கிட்டு, நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் இப்போ இந்த குரானை நான் மட்டும் படித்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரல. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணும், அமௌண்ட்டோ அல்லது வேறு ஏதோ நற்கொடையோ நீங்கள் கொடுக்கணும். இப்படி தான் அங்கே உள்ளவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. முக்கியமாக அந்த யூத ஆலிம்கள் அவங்க மட்டும்தானா, இல்லை இன்றைக்கி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாமே. ஸோ இப்படி உள்ளவங்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ அது சொல்லித்தரதுனால அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கினா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுக்காக நான் சொல்லிலாம் தரமாட்டேன், நான் தான் வச்சுக்கிருவேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். அதுலேயும் இப்போ அதுக்காக இப்போ சிலர் நீங்கள் ஒரு காமெடியாக கூட பார்க்கலாம். வேறு மாதிரி ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு கூட நிறைய படங்களில் அதை மாற்றி நமக்கு காமிப்பாங்க. அவங்க இப்போ ஒரு படம் கொடுத்தா அது இந்த மாதிரி அது மாற்றி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு படம் கொடுத்தா மாற்றி அல்லாஹ் இது சரின்னு சொன்னதை, இல்லை அது இப்படி இருந்தால் என்னமோ எப்படி சொல்கிறது, கோர்ட்டில் சில வக்கீல்கள் சூட்சமமாக பேச்சை மாற்றுவாங்க, அந்த மாதிரி இவங்க மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை இப்போ என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சாதகமாக சரி இப்படி பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டா நான் பணம் தந்துடுவேன். நம்ம ஒரு இது செய்ய போகிறோம், இவர் சரின்ட்டாரு சந்தோஷம் அப்படின்ட்டு நான் ஒரு நற்கொடையாக ஒரு பெரிய அமௌண்ட்டை தர்றது. அதுக்காகவே அவங்க தப்பான ஃபத்வாக்கள். ஒருவேளை அவங்க எனக்கு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தா நானே யோசித்து நானே செஞ்சுருப்பேன்ல, அவங்கக்கிட்ட போய் நான் நின்று இருக்க மாட்டேன்ல. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு சொல்லி கொடுக்காததுனால அவர்கிட்டயே போய் நிற்கிறேன். கடைசியில் அவருடைய லாபத்துக்காக தப்பான ஃபத்வாக்கள் கொடுக்கறது. அப்போ அப்படி இருந்ததுனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் உங்களை எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான்.
அந்த வாக்குறுதியை நீங்கள் நினைவுபடுத்திக்கோங்க. இந்த வேதத்தை உங்களுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அதாவது நான் மட்டும் வச்சுக்கிறேன், உங்களுக்குலாம் நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையானது இதுதான். அற்ப ஆதாயத்துக்காக வித்துடாதீங்க. அப்படின்னா இதை நீங்கள் சொல்லி கொடுக்கறதுனால அதுக்காக நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வேறு. அதை தாண்டி அந்த ஃபத்துவாக்களுக்காக நான் ஒரு நல்ல ஃபத்துவா கொடுத்துட்டா எனக்கு நீங்கள் பெரிய மதிப்பு, அதாவது நீங்கள் தரக்கூடிய அந்த மதிப்புகள் தேவையே இல்லை. ஒரு பெரிய ஆலிமுக்கோ பெரிய உஸ்தாமாருக்கோ ஏதாவது நம்ம ஒரு விஷயம் ஒரு டவுட்டு கேட்டு போய் அந்த டவுட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, இல்லை அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஏதோ உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது நம்ம செஞ்சதில்லை, ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் மென்னாக இருக்கட்டும், மற்ற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்வாங்க. சாமியார்கிட்ட போய் கேட்டுட்டு அப்புறம் சாமியாருக்கு போய் டொனேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இதுலேயும் இருக்குது, ஒவ்வொரு இதில் ட்ரஸ்ட்டுக்கும் போய் டொனேஷன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்புங்கிறத தாண்டி இறைவனோட விஷயம் சொல்லித்தரவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம மாறணும். ஸோ வேதத்தை சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்குறவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஆனால் சொல்லி கொடுக்காம நான் மட்டும் வச்சுக்கிறேன், எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய இந்த மாதிரி என்கிட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடியவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வளோ தரம் கெட்டது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஸோ நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சுப்போம். அடுத்த ஆயத்து. அல்ஹம்துலில்லாஹ், டைம் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நமக்கு ஒரு நாளைக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும்னு நான் நம்புகிறேன். துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.